ஐபிஎன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான நிலைகள் நடக்குது. ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னே நமக்கு புரியாது இல்லையா? ஸோ அது மாரி இந்த மாசம் நமக்கு என்னதான் நடக்க போகுது நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு யோசிச்சோன்னா, இந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? என்னன்னா இந்த டிசம்பர் மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பூகம்பம், அது இதுன்னு ஏகப்பட்ட பயம். அப்பா வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். ஆனா எப்படா நியூ இயர் வரும்னு நம்ம காத்துட்ருப்போம். இல்லையா? அந்த மாரி இந்த டிசம்பர் மாதம் நமக்கு என்ன மாரியான பலாபலன்கள் அள்ளி வாரி வழங்க போகுது? அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தோம் அப்டின்னா, இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, துலாம். துலாம் அப்டின்னாலே வந்து நெறைய விஷயங்கள் உண்டு. பொதுவாவே இவங்கலாம் வந்து என்ன சொல்வாங்க அப்டின்னா, எத பார்த்தாலும் வியாபாரமாவே பார்க்குறாங்க. எல்லாத்தையும் எடை போடுறாங்க அப்டின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கும். ஆனா ஒரு பக்கம் இவங்க மட்டும் எப்புட்றா சந்தோஷமா இருக்காய்ங்க அப்டின்ற மாரி சில பேச்சுக்களும் இருக்கும். ஏன்னா, பொதுவாவே வந்து அந்த சுக்கிரனுடைய வீடு அப்டின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்டின்ற ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம்ப்பா, செம்மையா இருக்கோம்ப்பா அப்டின்ற மாரியான ஒரு அமைப்பையும் குடுக்கக்கூடிய ஆளே இவங்க தான். ஏன்னா கடந்த வருஷத்துல சொன்னது கரெக்ட்டா நியூ இயர் பிறகு 2025ல அமோகமா இருக்க போறாங்க. ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இருந்த மாரியான அமைப்புல இருந்தவங்க துலாம் தான். இந்த டிசம்பர் மாதத்துல பார்த்தோம் அப்டின்னா, இருக்கக்கூடிய பலாபலன்கள்ல பர்ட்டிகுலரா பார்க்கும்போது, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு 3 கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. அதாவது 3ன்றத 4 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வா அப்படியே கடந்து போவாரு. சூரியன், புதன், சுக்கிரன் அப்படியே பார்த்தீங்கன்னா, செவ்வா கிளம்பி போறாரு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை அமோகமா இருக்க போறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சனியினுடைய நிலையும், அதே மாரி ராகு, ஆ கேதுவினுடைய பொசிஷன் எல்லாமே பார்க்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் வந்து நல்ல பலமாவே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். எதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோமோ, எங்களுக்கு தான்டா டைம் பீரியட் அப்படின்றது மாரியான அமைப்பு சூப்பரா இருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள்ல உட்கார டைம் இல்ல அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதாவது மாற்றங்கள சந்திக்கிறோங்க. முதல்ல நான் வந்து சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு வந்து ரூ. 100 சம்பாரிச்சேன். நாளைக்கு ஒரு ரூ. 500 ஆச்சு. அதுக்கப்புறம் ரூ. 1000 ஆச்சுன்றது மாரி இவங்களோட வாழ்க்கையில மாற்றங்களும், ஏற்றங்களும் வேற விதமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும். படிப்படியான வளர்ச்சி நோக்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அப்ப இந்த அளவுல இருக்க போறப்போ, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த 2026 பிகினிங் ஆகும்போதேவும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பிளானிங்லாம் பயங்கரமா இருக்குங்க. இது நாள் வரைக்கும் நம்ம எங்க அடையாளமே தெரியாம இருந்தோமோ, அந்த இடத்துல அடையாளம் தெரியப்படணுன்ற அளவுக்கான ஒரு சூழ்நிலை, வளர்ச்சியை நோக்கின பாதை இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்க போது. ஏன்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய தன்மையில 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இருக்காருங்க. சுக்கிரனுடைய நிலைய வந்து குரு பார்க்குறாரு. அப்ப என்ன பார்த்துக்கோங்களேன், பெரும் பணம் கையில புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது நான் எத கேட்டாலும் எனக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதுக்கான போராட்டம் இன்னளவில்லாத போராட்டம் பட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா? கண்டிப்பாங்க. படிப்படியான வளர்ச்சி நோக்கி தான் அவங்க வளர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்துல வந்து பெரும் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்காக அதாவது 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, குரு சூரியன் இருக்காரு. குருவினுடைய பார்வை படுறது. ஸோ அப்ப குழந்தை சார்ந்த, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா புதன் வக்ரமா இருந்து அதே மாரி புதனுமே உங்களுக்கு டிரான்சிட் ஆகும்போது, இந்த இத்தன கிரகங்களுடைய அமைப்பு எதிர்பாராத திடீர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், நீசபங்க ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது 2ஆம் இடத்துல வந்து இருந்துச்சுன்னா, எப்ப என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. "என்னடா மச்சான் உனக்கா?" அப்படின்ற மாரி ஒரு வாய்ப்புகள் வரும் பார்த்தீங்களா? "அடிச்சான் பாரு சிக்ஸர்" அப்படிங்கிற மாரி திடீர் திடீர் வாய்ப்புகள், திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படிங்கலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, துலாத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டம் நிறைய மாற்றங்கள சந்திக்க போறாங்க. தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய பெரிய ஆட்கள சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதே மாரி இவங்க ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னா, எப்பயுமே கடைபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இனிமே கடைபிடிக்கணுங்கிற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள். அதாவது "உனக்கு டைம் தானே நீ போட மாட்ட. நான் உன்ன இழுத்துட்டு போறேன்ற" மாரியான கிரகங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிளேஸ்மென்ட் ஆயிருக்கு. ஸோ "நீ கிளம்பு, ஓடு, ஓடுன்ற" மாரி விரட்டக்கூடிய நிலை இருக்கு. ஏன்னா, ராகு ஒரு வீட்ல பாம்பு இருந்தா என்னங்க பண்ணும்? நம்மள நிம்மதியா இருக்க முடியுமா? பயந்து ஓடிட்டே இருப்போம் இல்லையா? எங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது மாரி, இந்த ராகுவினுடைய நிலை வந்து இவங்கள வந்து விரட்டக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ உன்னோட அங்கீகாரத்த நோக்கி நீ ஓடு, கிளம்புன்ற மாரி விரட்டக்கூடிய சூழ்நிலைக்கும் நெறைய வந்து யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் நெறைய நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது பல நாள் உறவுகள், அதாவது எங்களோட உறவுகள் மத்தியில பார்த்தீங்கன்னா, யாரு கூடயும் ஒரு இணக்கமான நிலை இல்ல அப்படின்னா, இந்த உறவுகள்லாம் திரும்பி யாரெல்லாம் உங்கள பகைச்சாங்களோ, அவங்க மூலமா உங்களுக்கு திருப்பி இல்லங்க எங்களோட நிலைமைய புரிஞ்சுட்டோம். நீங்க உங்களுடைய வேல்யூபிள் என்னன்றது எங்களுக்கு தெரியுதுன்ற மாரி, திருப்பி ஒரு ஈர்ப்பு தன்மைக்கு வரக்கூடிய நிலை இருக்கலாம். இந்த காலகட்டம் வந்து பாருங்க, நீங்க எத்தன பேருக்கு இது நடக்குன்னு மட்டும் பாருங்க. டெஃபினட்டா பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்பா வழியில இருந்தக்கூடிய மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஒரு விலகக்கூடிய நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய டைம் பீரியட் மாரி உங்களுக்கு இந்த டைம் பீரியட் இருக்கும். அவங்களுடைய எஜுகேஷன் வைஸ் சம்மந்தப்பட்டதுக்கும், அதே மாரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா, பாதகமா 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய முடிவுகள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே அப்பட்டமா நம்பாம, இதில நல்லது, கெட்டது 2 விஷயத்தையும் நீங்க கவனிச்சு, அதன் மூலமா
தெளிவா இருந்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு வர்றத தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாரி சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு பாருங்க, ஒரு வீடு இருக்கணும். ஒரு வீட்டின் மூலமாக வருமானம். அதாவது பழைய ஒரு நிலம் இருக்குங்க. அதன் மூலமா வருமானம் பார்க்குறோம். நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏன் இவ்வளோ நாள் வந்து சும்மா இருக்கு? இத ஏன் பணமா பார்க்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வரும். அதாவது அ ஒரு ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் மாரி, செகண்டரி இன்கம்ன்ற மாரியான அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய தன்மைலாம் இந்த காலகட்டத்தில உண்டுங்க. ஓவரால் பார்த்தா ஆல்ரெடி ஜாக்பாட் அப்படின்னு சொன்னது மாரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இது மட்டும் இல்லாம குழந்தை சார்ந்த விஷயங்கள் நான் முக்கியமா குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன். அந்த சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய பார்வை படுறது. ஸோ சம்மந்தமே இல்லாம சில பேருக்கு வேலை போகும். வேலையில மாற்றங்கள சந்திக்கக்கூடிய நிலை வரலாம். ஏன் வேலையில மாற்றங்கள் அப்படிங்கிறப்போ, சூரியன் சனி சம்மந்தமே இல்லாம அவன் யாரு என்ன சொல்றதுக்கு? அவன் தான பெரிய ஆளா? அப்படின்ற மாரி தனக்குள்ள வேலை பார்க்குற இடத்துல கூட ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்ட்டாங்க அப்படின்னா, சட்டுன்னு கோவம் வரும். அப்ப சொல்ல முடியாது ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஓனர் வந்து திட்டிட்டாரு அப்படின்னா, அவர் முன்னாடி ஏன் நான் பொழச்சு காட்ட மாட்டேனா? என்னால எந்திரிச்சு நிக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் எடுப்பாங்கல்ல, அந்த மாரி ஆல்ரெடி காற்றுங்க. சூறாவளி ஆக்கி விட்ட மாரி ஆயி போயிரும். இப்ப இந்த சூறாவளி எங்க என்ன பண்ணுதுன்னே தெரியாத மாரி ஒரு சம்பவம் செஞ்சுரும் அப்படிங்கிற மாரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஒரு இடத்துல தனக்கான அங்கீகாரத்த உ நிலைநிறுத்தணும். அது மட்டும் இல்லாம, யாரெல்லாம் யார் முன்னாடி அசிங்கப்பட்டாங்களோ, அவமானப்பட்டாங்களோ, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம, அ மு ஏதாவது சொத்துக்கள், மூதாதையர்களுடைய சொத்துக்கள், ஒரு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வாங்க. என்ன மாரி பயணங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஆன்மீக பயணம். அ கோவில், குளங்கள் போறது, இதெல்லாம் விட்டு இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் விட்டு போயிருக்கு அப்படின்னா, அதெல்லாம் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு வரும். நெறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த நம்மளுடைய நிலைகள் மாறும்போது, ஒரு புதிய வரவு அப்படிங்கிற மாரி இந்த வருஷம் புதிய வருஷம் பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம போகணும், வரணுன்ற மாரியான ஒரு அமைப்புல பேசக்கூடிய தன்மைகள் சில பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த விஷயத்துல புதிய யுக்திகள் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இந்த யுக்தி அப்படின்றது ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இன்னும் அடுத்த கட்டமா நகர்த்துறதுக்கு என்ன வழி? படிப்படியான வளர்ச்சி நோக்கி நகர்றதுக்கான என்ன வழி? ரொம்ப முழுக்க முழுக்க வியாபாரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஆட்கள் தான். ஸோ இவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இந்த டிசம்பர் மாதத்துல கிடைக்க போகுதுன்னு எடுத்துக்கலாங்க. அதே மாரி பல பேர் வந்து பல பயணங்கள் அப்படிங்கிறது ஆன்மீக பயணம். நெறைய பேர் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆசையா இருக்கு. நாங்க வந்து போணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஃப்ளைட்ல போணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இல்ல வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றது, இதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்கும். அடுத்து 2026க்கு முன்னாடியே நாங்க ட்ரையல்ப்பா. என்ன டிக்கெட் வாங்கணும்னா நமக்கு என்ன வேணுங்க? பாஸ்போர்ட் வேணும்ல. நெறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு பயணம் பண்ணணும். அந்த பயணம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நெறைய குருமார்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்படி நம்மளோட வாழ்க்கையில மேம்படுறதுக்கான அறிகுறிகள் சொல்லக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும், நெறைய உறவுகளுடைய அன்பும், அனுசரணையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது பழகக்கூடிய ஆட்கள்கிட்டயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாருக்கும். இதுல ஒரு விஷயம் என்னன்னாங்க, யாரெல்லாம் நீங்க ரொம்ப அன்பா பார்க்குறீங்களோ, அவங்க கிட்டலாம் வந்து அன்பா இல்லாதவங்க உங்கள விட்டு டிட்டாச்மெண்ட் ஆயிறக்கூடிய தன்மைலாம் இருக்கும். அதாவது நீங்க ரியலா நம்பி, அவங்க வந்து ரியலா இல்லாத பட்சத்தில அவங்கட்டருந்து பிரிவுகள் வரும். இதுன்ற மாரியான அமைப்பு உண்டு. அதாவது சகோதர, சகோதரிகள் கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் மனக்கசப்பு அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப கவனமா இருங்க. என்ன விஷயம் அப்டின்னா, செவ்வாய் இருக்கிறதுங்கும்போது அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் டிரான்சிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் குறையும். ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துறது நல்லது. நம்ம அட்வைசர் தாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா, எல்லா டைமும் அட்வைஸ் பண்ணிட்டா இருந்தா இதுக்கு வேற வேலை இல்லன்னு திட்டுவாங்களா இல்லையா? ஸோ அது மாரி இந்த அட்வைசபிள் அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட ஆல்ரெடி இவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஆட்களா இருப்பாங்கங்க. எந்த வேலை செஞ்சாலும் தனக்கான ஒரு மக்கள் மத்தியில ஒரு நடமாட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவங்க ரொம்ப எப்படி ஒரு ஸ்வீட் வந்து பதார்த்தம்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து அதிபதியா இருக்கிறதுனால, இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஒரு ஸ்வீட் பதார்த்தம்ன்றது மாரி, உங்க 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தா என்னங்க? நல்ல பணவரவுக்கு குறை இருக்காதுங்க. நல்லபடியா வந்துட்டு இருக்கும். ஆனா வரவுக்கு முன்னாடி செலவு காத்துட்டு இருக்க நிலை இருக்கும். ஏன்னா செவ்வாய் கூட இருக்குல்ல, செவ்வாயோட வீட்டுக்காரர் இருக்கிறதுனால, இந்த வரக்கூடிய காசுகள வந்து நெறைய பேர் கடன் அடைப்பாங்க. ஏன் வந்து வரவுக்கும் செலவுக்கும் சொன்னேன்னா, இவங்கள சுத்தி மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிரபலம் இருக்கும். அதே சமயத்தில
இவங்க வந்து வரவு சார்ந்த விஷயங்கள தேவையில்லாம அனாவசியமா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா மக்கள் கூட்டம் அப்படிங்கிறப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணுன்ற நிலையில இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ கூட்டு போறது, ட்ரீட் வைக்கிறது, இது நடந்துச்சு, அது சந்தோஷப்படுத்துறது. அதே மாரி வீடு வாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குனதுக்காக ட்ரீட் குடுக்குறது, வண்டி வாங்குனாங்க அதுக்காக ட்ரீட் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி விஷயங்கள் நெறைய செலவு பண்ணுவாங்க. கொஞ்சம் அனாவசிய செலவுகள கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டைம் ஆஃப் பீரியட் சூப்பரா இருக்க போகுதுங்க. அதாவது ஒரு வருஷம் பிறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாரி நெறைய வந்து புதிய புதிய வாய்ப்புகளுக்காக புக்கிங் ஆகக்கூடிய நிலை. கலைத்துறை சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறப்போ நீங்க எல்லா துறையிலும் எடுத்துக்கலாம். பர்ட்டிகுலரா இந்த துறை தான் அப்படின்னு இல்ல. என்னன்னா, ஒரு மீடியா ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதே மாரி கலைத்துறை சார்ந்த விஷயத்துல ஒரு முக்கிய அங்கீகாரம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் படிச்ச படிப்புக்கான ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா ப்ரொசீட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம சின்ன வேலை செஞ்சா கூட அதுல தனித்துவமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் உங்களுக்கு செம்மையா இருக்குங்க. அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்த மேம்படுத்தணும். அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா நீங்க ஒதுக்கியே ஆகணும். டைம் பார்க்காம உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கான நிலைக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்பட்டாகணும். அதுக்கான சூழ்நிலைய நீங்க குடுக்கல அப்டின்னா, நிச்சயமா மருத்துவ செலவு அப்படிங்கிறது உண்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்போலாம் முடியுமோ, நம்மளால முடிஞ்சது அப்டின்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நமக்கு அதுக்கான சூழ்நிலையில உருவாக்கிக்கிறீங்க. அதுக்கு வந்து உணவு முறைகள ஃபாலோ பண்ண அதுவும் பாரம்பரிய உணவு முறைகளுக்கு மாறி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். லிக்விட் ஐட்டம் அப்படிங்கிறத நீங்க நெறைய எடுத்தே ஆகணும் இந்த காலகட்டம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சந்திரன், சனி அப்ப பாரம்பரிய உணவு முறை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, பல நாள் பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கான விஷயங்களும் சரி, இதெல்லாம் நடக்கக்கூடிய குடுப்பினை இருக்கு. பட் உங்களுடைய எஃபோர்ட் எது செஞ்சாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வரும்ன்றது மாரி பெஸ்ட்டா வரப்போகுது அப்படிங்கிற மாரி நிலைய எடுத்துக்கலாம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள குறைச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம வந்து தலையிடுறத தடுத்துடலாம். ஏன்னா, இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மாசம் முதல்லயும் உங்களுக்கு இப்ப சந்திராஷ்டமம் வருது. மாச கடைசி கரெக்ட்டா முடிய போறப்பயும். நம்ம நியூ இயர் பிறக்கும்போதே நமக்கு சந்திராஷ்டமமா தான் இருக்கு. வேற வழி என்ன பண்றதுங்க? அப்ப கொஞ்சம் அடக்கி வாசி. சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி நம்ம கொஞ்சம் அமைதியா, வாயிருந்தும் இல்லாத பூச்சி மாரி ரொம்ப அமைதியா இருந்துட்டோம் அப்டின்னா, "ஆதிவாசி அடக்கி வாசின்னு" ஒரு டயலாக் வரும். அது மாரி நமக்கு தேவையே இல்லாத விஷயங்கள தலையிடாம நம்ம அப்படியே கடந்து போயிட்டோம் அப்டின்னா, ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதுல எதுவும் ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஓவரால் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சரிங்க. இப்ப இவ்வளோ தூரம் சொல்ட்டீங்க. அப்ப நாங்க யார வழிபட்டா எங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அதாவது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, சிவபெருமான் கூட இருக்கக்கூடிய அம்பா தாயார் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக இவங்க வந்து அ ஹயக்கிரீவர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். படிப்புல வந்து சில தடைகள் வர மாரியான அமைப்புகள் இருக்கும். படிப்ப மேம்படணுன்றதுக்காக துலா ராசியில பிறந்த குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களே வந்து ஹயக்கிரீவர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இவங்க வாழ்க்கையில மேம்படுத்தணும் அப்படின்னு நெனைச்சாங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்காலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு சென்று, அங்க இருக்கக்கூடிய அம்பாளையும், சிவபெருமானையும் தரிசிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாலச்சிறந்த ஒரு மாற்றத்த குடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இந்த ஏன்டா எனக்கு மட்டும் காதல் பிரச்சனை வந்துச்சு? காதல் தோல்விக்கான காரணம் என்ன? ஏன் இந்த பொண்ணு விட்டுட்டு போச்சு? ஏன் இந்த பையன் இப்படி பண்ணான்? அப்படின்றத மாரி ஒரு சிந்தனை செயலாற்றலோட தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய பழைய காதலுடைய எண்ணங்களோட தான் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த சூழ்நிலைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள யார் கூடயாவது ஒரு வாக்குவாதமும் அந்த டைம் பீரியட்ல வந்திருக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்னைக்கு என்ன கலர் வேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு மாரி பிங்க்கு அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் ரிலேட்டடான ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளூ ரிலேட்டடா ஸ்கை ப்ளூவோ அல்லது டார்க் ப்ளூ இந்த ப்ளூ ரிலேட்டடான விஷயங்கள் நீங்க போட்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல வரும். நீங்க எத்தன பேருக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாரி உங்களுடைய வீடு ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. அது வந்து எப்படி சரி பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு கம்யூனிகேஷனும், அந்த ரிப்பேர் ஆனக்கூடிய விஷயங்களுக்கு மாற்று பொருளா வாங்கக்கூடிய விஷயத்த பத்தியும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்திருப்பீங்க. இது எத்தன பேருக்கு சரியா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒத்து போச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. மிக்க நன்றி.